பாக்குறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. வீட்டுல காப்படி அரிசிக்கு வெளியே காணும். ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற? அப்புறம் நீ தானே அவருக்கு வாங்கி கட்டிக்கிற. ஆமாண்டி, பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும்? ஏண்டி என் வயிற்றுல கலப்புற? பையன் படிச்சு பட்டம் பெற போறான், அவனை போய் வழி அனுப்புறதுக்கு இல்லாம வரட்டு ஆத்திர மாத்திரம் குறைச்சல் இல்ல. பொம்பளைங்க வாயிலிருந்து ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது, ஒத்துக்க மாட்டேன். வரட்டு வரட்டு, அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருக்கடி, எனக்கு என்னடி? அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுக்கிட்டு சொல்றியா? ருஸ்தும், சிங்கம், ரோசஸ்தான் பழுது இருக்குடி, கையில தொழில் இருக்குடி. இந்த மாதிரியா உன் தொழிலை பத்தி வெளியில சொல்லாத, வெக்கத்தேடு. என்னமோ உன் தங்கச்சி கோமதி அம்மா நம்ம குலதெய்வம் மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நன்றி கட்ட கனமா பேசுற? ஆமாப்பா, இந்த பொழப்பு பிழைக்கிறத விட எங்கேயாவது விறகு பிளந்து பிழைக்கலாம். நீ மவளான்னு கேட்கற, வளர்க்குற வேலைக்கு என்ன போற இருக்க? நாட்டுல கட்சி கட்சி பிளவு, நாட்டுக்கு நாடு பிளவு, இதை நாதார போய் பிளக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யறேன், என் பொழைப்ப கெடுத்துட்டு அந்த வீட்டு வாசல்ல என்ன காலடி வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த குடிமி சாமியார் பய, அவ மண்டைய ஒண்ணா பொலன்னு பொழக்கிறேன். உனக்கு வயசு 10 வெட்டி பயல, நாக்கு அடக்கி பேசு. ஐயா குருவி கூட குடிமி சாமியாரே, நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா தீட்டுப்பட்டுருன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி வந்த? உன் குப்பை வாய மூடுற, குப்பையில குண்டு மணி முளைச்ச மாதிரி சேகரவனுக்கு மானா வந்து பிறந்த கர்மம் கர்மம். மருதாயி சொல்லிட்டு போறதுக்காக சேகரை கூட்டு வந்திருக்கேன். சேகர் வாடா. அம்மா அண்ணன் தங்கச்சி என்னப்பா டாக்டர் உடம்பு எப்படி இருக்கு? என்னப்பா நீங்க? அண்ணன் அமெரிக்காவுக்கு போகுது, இப்ப போய் சும்மா என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டா பெரிய மனுஷனாக்கு ரீசார்ஜ் இருக்கிறவங்க போகத்தான் செய்வான். நரி குறவனுங்க ஊசி வியாபாரம் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு 7-8 ஊசியை வச்சுக்கிட்டு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க.